ஹலோ வியூவர்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னா திருச்சூரில் இருக்கிற அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு திருச்சூர்லேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸில் நம்ம வந்துடலாம். இங்கே வாட்டர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருக்கும் பிளேஸு. ட்ரெக்கிங்லாம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது குருவாயூரில் இருக்கிற யானை கோட்டான்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இது குருவாயூர் தேவஸ்தானம் இந்த யானைகளை பராமரிக்குது. இது குருவாயூர் கோயிலுக்கு போயிருக்கும்போது எடுத்தது. குருவாயூர் கோயிலுக்கு ஈவினிங்கில் போங்க. ஈவினிங்கில் தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. மார்னிங்கில் போனால் 3 ஹவர்ஸ் ஆகிடுது கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு. குட்டி கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருந்தார். இங்கே வயசானவங்களுக்கும் உடல் ஊனமுற்றவங்களுக்கும் தனி வழி இருக்குது. நம்ம கேட்டால் அந்த தனி வழியில் உள்ளே போகலாம். இந்த கூட்டத்தில் நிற்க தேவையில்லை. இது சென்னையில் இருக்கிற திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில். இங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சாரதியாக இருப்பதினால் பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார். பெரிய மீசை வைத்து கொண்டு பார்க்க கம்பீரமாக அழகாக காட்சி அளிக்கிறார். இந்த கோவில் திருவல்லிக்கேணியில் உள்ளது. திருவல்லிக்கேணி என்றால் அல்லி மலர்கள் நிறைந்திருந்த குளம் என்று பொருள். இங்கே உள்ள உற்சவர் முகத்தில் தழும்புகள் இருக்கும். கிருஷ்ணர் போரிடவில்லை. அர்ஜுனருக்கு சாரதியாக இருந்ததினால் அவருக்கு முகத்தில் தழும்புகள் ஏற்பட்டன. போரில் தழும்புகள் ஏற்பட்டன. அந்த தழும்புகள் தான் இவை. எவ்வளவு முறை சிலைகள் செய்தாலும் முகத்தில் தழும்புகள் இருந்ததுமாம். கிருஷ்ணர் கனவில் தோன்றி என் முகத்தில் தழும்புகள் இருப்பது உண்மை, அதனால் நீங்கள் வேறு சிலை செய்ய வேண்டாம் என்று கனவில் கூறியிருக்கிறார். அதனால் கிருஷ்ணரின் உற்சவ சிலையில் உற்று நோக்கினால் நிறைய தழும்புகள், போரில் அடிப்பட்ட தழும்புகள் இருக்கும். இந்த கோவிலில் மூலவர் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் தாயார் ருக்மணியுடனும் மூத்த சகோதரர் பலராமன் உடனும் அவருடைய புதல்வன் பிரத்யும்னன் உடனும் பேரன் அனிருதன் சாத்திகியுடனும் இங்கு நமக்கு காட்சியளிக்கிறார். அதனால் இத்திருக்கோவில் தென் பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் நரசிம்மருக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கே ஸ்ரீரங்க பெருமாளுக்கும் சன்னதி உள்ளது. ஸ்ரீ ராமபிரானுக்கும் சன்னதி உள்ளது. இங்கே வேதவல்லி தாயாருக்கும் தனி சன்னதி உள்ளது. மிகவும் பழமையானது இத்திருக்கோவில். இங்கே ஸ்ரீ நரசிம்மர் தியான நிலையில் அமர்ந்திருக்கிறார். இது கோவிலின் உள்ளே நுழையும் போது வரும் தோற்றம். கோயிலின் உள்ளே புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் பாருங்க எவ்வளோ அழகாக நமக்கு காட்சியளிக்கிறார். நரசிம்மர் தன் துணைவியுடன் இருக்கும் காட்சி. காளிங்க நர்த்தன கிருஷ்ணர், புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணர் இங்கு நமக்கு காட்சியளிக்கிறார்.